இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கனவு என்பது தியாகங்களினுடைய கோட்டை. மேடையிலே அமர்ந்திருக்கிறோம். உடன் பிறந்த சகோதரி, தாய்க்கு பிறந்தவனாக இல்லை, ஒரு தனக்கே பிறந்தவனாக தாயை போல வளர்த்த உடன் பிறந்த சகோதரி மறைந்து விட்டார் என்ற ஒரு துயரச் செய்தி வருகிறது. சற்றும் மனம் கலங்காமல் அந்த மொத்த நிகழ்ச்சியை முடித்து குடித்து கடைசி உறுப்பினர் வரை சாப்பிட்டியா, போய் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நெஞ்சை பிடித்துக் கொண்டு தன் தாயை போல வளர்த்த தமக்கையை பார்க்க போன பொதுச்செயலாளர் அண்ணன் அவரை போன்ற தியாக புதுவுறர்களினுடைய கோட்டை. அதனால் தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு போட்டோ கோழி பிரியாணியோ கொடுக்க வேண்டாம், ஒரு புற கொடுத்தா கூடக்கூடிய கூட்டங்க கூட்டம். அவசரமா பெட்ரோல் விலை குறைஞ்சிரும், நீட்டு ஒளிஞ்சிரும், எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துடும், மாசமான கரெக்ட் பில் வந்துடும், துப்புரவு தூய்மை தொழிலாளர் நல்லா இருப்பாங்க, படைய ஓய்வூதிய திட்டம் வந்துடும், டாக்டர்கள் நல்லா இருப்பாங்க, மாணவர்கள் நல்லா இருக்காங்க, நீட்டு ஒளிஞ்சிடும், 4 வருஷம் கழிச்சு இடியா போகும், ஆட்சியே போயிடுச்சு. ஒண்ணு வரல. பெட்ரோல் விலை எவ்வளோனா லிட்டருக்கு எவ்வளோ? பெட்ரோல் விலை குறையல. அதை கேட்ட எங்க வயிறு தான் எரியுது பெட்ரோல் மாதிரி. திரும்பிய திசையெல்லாம் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாங்க. எத்தனை பெரிய தொகுதி, எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க. அந்த தாய் குரங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா? ஒரு பக்கம் தொட்டு விடும் தூரத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இன்னொரு பக்கம் உழைக்கும் வர்க்கமான இந்த மண்ணின் மைதல்களான கண்ணகி நகர் போன்ற இடங்களில் வாழக்கூடிய என் சொந்த பந்தங்களுடைய தம்பி தங்கைகள், இன்னொரு பக்கம் ஐடியில வேலை பார்க்கக்கூடியவங்க. இப்படி வித்தியாசமாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர் இதுவரை ஆண்டவர்கள், இப்போது ஆள்பவர்கள், அரசியல் சக்திகள் அத்தனை பேருக்கு ஏதோ பெரிய கோபம். அப்ப இந்த தாய்மார்கள், தாய்க்குடங்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னா அந்த மாற்றத்தை யார் தருவாங்கன்னு சொன்னா தன்னுடைய தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு, தன் வாழ்வு என்று யோசிக்காமல் அத்தனையும் தூக்கி போட்டு நான் வர என்று இந்த மண்ணுக்காக வந்த வெற்றி தலைவர் தளபதியை நம்புகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னிலையில் நடைபெறும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் வருகை தந்திருக்கும் கழக ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம், ஊராட்சி, வார்டு, கிளை, மகளிரணி, சார்பணி நிகழ்வு அனைவரையும் வருக வருக இரு கரங்கள் கூப்பிட்டு வரவேற்கிறேன். இந்த விழாவுக்கு காரணமே தளபதி. அந்த தளபதி இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம இங்கே கூட்டம் செய்யறது வாய்ப்பே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். உடல் ஏன்னா நேற்று இரவு 9:30 மணிக்கு தான் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் மீட்டிங், சோழிங்கநல்லூர் தொகுதியில் மீட்டிங் போடணும்னு சொன்னாங்க. நேற்று மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடந்தது. அதில் பொதுச் செயலாளர் சொல்லும்போது 234 தொகுதியிலையும் மீட்டிங் போடணும் நேற்று தான் ஆணையிட்டார். முதல் வாய்ப்பாக சென்னை புறநகர் மாவட்டம் இந்த சோழிங்கநல்லூர் என்ற தொகுதிக்கு வந்து மீட்டிங் போட்டு நேற்று 9:35 சொன்னாங்க. 5:15 ரெடி பண்ணிட்டு சொன்னாங்க. நேற்று 5:15 மணிக்கு தான் மெசேஜ் போட்ட உடனே இவ்வளோ தொண்டர்களும் மகளிர் அணி நிர்வாகிகளும் வந்தது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. இதே கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டினா கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். கோழியும் கோட்டை பிரியாணியும் கொடுத்து தான் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் ₹1 கொடுக்கல. வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன், இவ்வளோ பேர் அனுப்புவீங்க. இது எனக்கோ பொதுச் செயலாளருக்கு வேலை இல்லாமல் யாருக்குமே கிடையாது. எல்லாமே தளபதி 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 மட்டும்தான். தளபதி இல்லாம இது ஈஸியா சரவணம் கிடையாது, நம்மளும் கிடையாது. தளபதி தான் நம்மளோட அடையாளம். அந்த அடையாளத்தை உருவாக்குனர் தளபதி. அந்த தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்றது நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி போன்றதால எல்லாருடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காபி கும்பலில் கரை தாங்குமோய் போய்விட்டார். எனக்கு தெரிந்து நான் பொதுச் செயலாளருக்கு சொல்லுகிறேன், இந்திய அரசியல் வரலாற்றை மத்திய அரசை மாநில அரசை ஒரு சேர எதிர்க்கின்ற ஆற்றல் உள்ள ஒரே தலைவர் இன்றைகள் கொண்டாடுகிற எங்கள் தளபதி விஜய் ஒரே நேரத்தில் மத்திய அரசை மாநில அரசை டெல்லியில இருக்கிற எஜமானர்கள் கொள்கை எதிரிகள் தமிழ்நாட்டில் தர்பார் மண்டபத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் எதிரிகளுக்கு அடையாளம் பெற்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதுமையை நடவு செய்தவர் எங்கள் தலைவர் தளபதி விஜய். அவர் எங்கே சென்றாலும் கூட்டம். நான் கூட்டங்களில் பேசியவன் மட்டுமல்ல, கூட்டத்தில் பங்களித்தவன் தான். ஆனால் சமகால தமிழகத்தில் எங்கள் தலைவர் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரைக்கும் யாருக்கும் வந்தது. விஜயின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எண்ணச்சரிக்காத தம்பிமார்கள் களத்தில் நிற்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவிதியை இளைஞர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்றால் அந்த இளைஞர்களின் கொள்ளிடம் தமிழக வெற்றி கழகம் என்கிற பயிற்சியில் நமக்கு எதிரியாக கருதப்படுகிறவர்கள் எல்லாம் காலாவதியாக போனவர்கள். இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள். Not quarters, not professions. I offer hunger, thirst for box, batteries and death without. இத்தாலி தேசத்தினுடைய விடுதலையை அறிவார். இத்தாலியுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்கு என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நான் மாத சம்பளம் தரமாட்டேன். நான் வேலை வாங்கி தரமாட்டேன். நான் வீடு கட்டி தரமாட்டேன். ஒரு தொழில் உருவாக்கி தரமாட்டேன். என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நான் பரிசாக தருவது சிறைச்சாலை, சித்திரவதை, வீர மரணம், மார்க்சஸ், அன்றைக்கு கரிவால்டி சொன்ன இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தாலேகாவில் இதிலே நிறைந்திருக்கிறார்கள். மீட்டெடுக்க ஒரு பயணத்தை தொடங்க தரார்கள். வாகிப்பூக்களுக்கு இருமருக்கும் யானை. யானை எங்கள் சேர நாட்டினுடைய அடையாளம். அது போல் யானை. எத்தனை எதிரிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் தன்னுடைய தும்பிக்கையால் துவம்சம் செய்கிற யானையை எங்கள் கொடியில் பதிவு செய்தார். இப்பொழுது பூனையை கண்டாயோ பயப்படுகிறார்கள். யானையை கண்டால் என்ன செய்வார்கள்? அச்சத்தில் உரைத்து கிடக்கிறார். தளபதி தலைவர் விஜய் அவர்களை பெயரை சொல்லி பேசவே அவர்களுக்கு மனம் இல்லை. காதை படையா அவர் பேசுகிறார். இந்த காதை நடையா பேசுகிறார் இல்லை. எங்காவது குழாய்களில் தண்ணீர் குடிக்க உடனடியாக நீங்கள் அனுப்புங்கள். அங்கேதான் தாளமடையாக என் சகோதரி பேசுவார். தளபதி விஜய் அவர்களின் வருகை அவருடைய அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டில் ஆச்சரியங்களை நிகழ்த்தப் போகிறது. தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட தொகுதி இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி.
அதிக மக்கள் தொகை கொண்ட தொகுதி மட்டுமல்ல, சாவைக்காவின் வெற்றி பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிற கோடிகை இந்த கோடிகை தான். தேர்தலில் நிற்பதில் உடன்பாடில்லாத நாஞ்சில் சம்பத்தை நான் பொதுச்சேரிடத்தில் சொல்லுகிறேன். எனக்கே சோழிங்கநல்லூரில் இருக்கலாம் போல் ஆசை விடுதல். நாரவாரத்தை நான் எங்கேயும் பார்க்கவில்லை. இருக்கிற நாட்கள் புழுச்சம். இன்றிலிருந்து சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதிக வாக்கு வித்தியாசம், அதிக வாக்குகள் கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதிதான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி இருக்கிற பெருமை உங்களால் தான். கோட்டு வித்தியாசத்தை வெற்றி பெற வேண்டும் என்றார் தம்பி லயோலா மணி. நான் சம்பத் சொல்லுகிறேன், 1,01,000 வாக்கு வித்தியாசம் கோயில் வேட்பாளர். இந்த கொள்கை யாரும் எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நடைமுறைப்படுத்துவதில் எல்லோரும் தோற்றுப்பறார். இந்த பெரியார் கையிலே காவி பொடி கொடுத்து, இந்த பெரியாரினுடைய உடம்பிலே காமிக் சாயத்தை பூசி பெரியாரை இருட்டெடுப்பு செய்வதற்கென்று பாசிஸ்டுகள் முயற்சிக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் தமிழகத்தின் வழிகாட்டு தலைவராக பெரியாரை முன்னிறுத்தினார் என்றால் இந்த சுயமரியாதை உணர்ச்சியை மதித்துத்தான் வாசகத்தை இந்த எளியவன் நான் வந்தேன். பெரியார் கண்ணை மூடிய பொழுது கவிஞன் கண்ணதாசன் பாடினான். பெரியார் மறைந்த பொழுது மாற்று எண்ணம் கொண்ட கண்ணதாசன் சொன்னான், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவரை மரண செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி. மரித்த பெரியார் அல்ல, மாபெரும் தமிழர் வாழ்க்கையை தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த பெரியாரை வழிபாட்டு கல்வராக தலைவராக இருந்தார். ஒரு பணியில் இருக்கிற தந்தையை பார்ப்பதற்கு அப்பேத்தான் போகிறார் தன் தம்பியோடு. செத்த வேறு விபத்தில் சிக்கிவிட்டது. என்ன செய்வது என்று அப்பேத்காரும் அவருடைய தம்பி ஒரு குதிரை வண்டியை ஏறினார்கள். என் தம்பிகளே, என் தங்கைகளே, அந்த குதிரை வண்டி அவர்கள் பயணம் செய்கிற பொழுது இவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தது கிடைப்பதை புரிந்து கொண்ட அந்த குதிரை வண்டிக்காரர் அந்த வண்டியை குடை சேர்ந்தோம். எதிரி எவ்வளவு பெரிய படையுடன் தான் தாக்கி தகர்க்க பிறந்தவர்கள் நாங்கள் இருப்பதை வருகிற யுத்தத்தை நிறுத்தியில் ஆரிய படை கடந்த நெடுந்தெறியம் பாண்டிய மன்னன் விக்கிரமத்து புதுப்புத்தத்திலே தலைவர் அவர்கள் பேசினார்கள். அவர் வயது இளையவன் ஆர்மிப்படை கிடந்த நெடுக்கலியன். இந்த இளையவனாய் எங்களை இறக்க போக்கிற நீத்த எதிரிகள் பிறப்பித்தார்கள். நான் இளைஞன் என்று நீக்க என்னை ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை வெல்லாமல் போவேனால் மாங்குடி மருதனை கொண்ட புலவர் கூட்டம் என்னை பாடாது உணியிட்டு நின்ற வஞ்சனம் பிறைத்து அன்றைக்கு எதிரிகளை வென்றான் ஆரியப்படை நிபர்ந்த நெடுக்கலியன். அவன் எங்கே இல்லை, தமிழர் வெற்றி கழகத்தின் தலைவனாக தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கிறார். அணிவகுப்பை பலப்படுத்துங்கள், ஆழ்ந்த கூறுத்துங்கள், திரும்பாக இருப்பவர்களை இரும்பாக மாறுங்கள், இருப்பாது இருப்பவர்களை ஆயுதங்களாக மாறுங்கள் என்று உங்களை கேட்டு இந்த வாய்ப்பை தந்த மாவட்ட செயலாளருக்கும்
தலைமை கழகத்திற்கு நன்றி சொல்லி கழக பொதுச் செயலாளர் உரையாற்றுவதற்கு வெளியிட்டு நாட்டின் சப்த விருப்பமில்லாம் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உங்களை நம்பியும் மக்களை நம்பித்தான் தலைவர் தளபதி அவர்கள் தேர்தலில் நிற்க இருக்கிறார். கண்டிப்பாக 2026 மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், முதலமைச்சராக தலைவர் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி கண்டிப்பாக. அதுல நீங்க ஏதோ ஒரு யாருக்கிட்டே எதை பத்தி நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, வந்த உடனே ஜெயிச்சுடுவீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க எல்லாரும் கேட்கறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். இப்பயே சர்வேல சொல்லுது 27%, 28% அப்படின்னு. நீங்க பல கூட்டணி வச்சுக்கிட்டே அத்தனை % வர முடியல. என் தலைவர் தளபதி என்பது ஒரு உண்மையான ஒரு தலைவர். ஒரு உச்சத்துல இருக்கும் போது இந்த உச்சத்துல வச்சது இந்த தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்காக அந்த உச்சத்தை விட்டு நான் வருகிறேன், செலவு செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரே தலைவர் நம் தலைவர் தளபதி தான். மற்றவங்க எல்லாம் யாரும் அதெல்லாம் ரிட்டையர்ட் ஆன பிறகு வரலாமா வரக்கூடாதா அப்படின்லாம் நினைப்பாங்க. நம்ம தலைவர் உச்சத்துல இருக்கும் போது வரான்னா அந்த ஒரு தைரியம் மக்கள் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை வைத்துத்தான் தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்னது போல் 2 அரசு, ஒன்றிய அரசியும் திமுக அரசியும் எதிர்க்கக்கூடிய ஒரே தைரியசாலி, ஒரே தைரியம் இருக்கிற ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி தான். எப்படி எல்லாம் நம்மளை தடுக்கணும், எப்படி எல்லாம் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கூடாது, அதுக்கெல்லாம் என்னென்ன வழியோ அதை எல்லாத்தையும் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தடுக்க தலைவர் வளர்த்து கொண்டே வருவார். நீங்க அவரை தடுக்கவே முடியாதுங்க. அவரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கிறாரு. ஆனா அவரை பார்க்கறதுக்கு வர்ற கும்பலை யாராலையும் தடுக்க முடியவே முடியாது. எங்க பார்த்தாலும் சரி, அது திருவாரூர் இருந்தாலும் சரி, நாகப்பட்டினமா இருந்தாலும் சரி, அது திருச்சியாக இருந்தாலும் சரி, திருச்சியில ஏர்போர்ட்ல அந்த மீட்டிங் பிளேஸுக்கு போறதுக்கு 34 நிமிஷம் தான். ஆனா நம்ம தலைவருடைய வண்டி போனது 7 மணி நேரம் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் நம் தலைவர் மீது மட்டும்தான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை என்று சொல்லுங்கள் மக்களிடம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எங்களுடைய பிரச்சனைங்க. நாங்க உங்களுக்கு எது தேவையோ எங்களால் முடித்த உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன் என்று சொன்னால் நமக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது. கடந்த 32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். எந்த ஒரு பணம் இல்லாமலும் காசு பணம் இல்லாமல் பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லை. நாம் எல்லோரும் நம்மளுடைய தோழர்கள், மூட்டை தூக்குபவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கார் டிரைவர் என்று ஒவ்வொரு தொழிலாளியும் தளபதிகள் வைத்திருக்க அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் நம்ம கிட்ட காசு பணமா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே காசு பணம் இருக்குதா? இல்ல. ஆனா இன்னைக்கு இப்ப சொன்னா போதும், நாளைக்கு காலையில ஒரு 100 ஏழைக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னா சேவிங்கன்னு சொல்லி போடக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பணம் எல்லார் கையிலும் இருக்கும், ஆனா மனசு வராது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மனசு வருது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். வேற யாருக்கிட்டையும் எங்கேயோ கையேந்தாம நம்ம இன்னைய வரைக்கும்
இன்னைய வரைக்கும் இன்னைக்கு மீட்டிங் சொன்ன சரவணன் சொன்ன இந்த யாருக்கு தெரியாம சரவணன் கிட்ட பணமோ காசோ கொடுக்கவில்லை. உங்களுடைய உழைப்பால் ஒத்த ரூபாய் வாங்காம இவங்களுடன் சேர்ந்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுதான் தமிழக வெற்றி கழகம். எங்க போனாலும் அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கணும், ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி கூட்டணும் அப்படின்னு சொன்னா ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகணும். எல்லாருக்கும் பணம் கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லி வண்டி எட்டுன்னு வந்து இறக்கி இட்டுன்னு போய் விட்டு எல்லாம் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பணும். இங்க தலைவர் தளபதி என்ற ஒரு வார்த்தை, தலைவர் தளபதி என்ற ஒரு முகத்தை காத்தால் ஒரு அன்பான ஒரு கூட்டம் என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய சென்னை புறநகர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் வெற்றி பெறுவது என்று நீங்கள் சொன்னால் அதிக அளவில் ஓட்டுல வெற்றி பெறுவதுதான் நம்மளுடைய தலைவருக்கு நாம் கொடுக்கிற அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்று